இந்த தேமுதிக நிறுவன தலைவர் நடிகர் விஜயகாந்தனுடைய உடல் தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்படுகிறது. அந்த ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன். ஏராளமான பொதுமக்கள், பெண்கள் அவரை சந்தித்து தங்களது இரங்கலை, ஆறுதலை அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் புடைசூழ மக்கள் வெள்ளத்தில், கண்ணீர் வெள்ளத்தில் அவருடைய உடலானது சாலிகிராமம் இல்லத்திலிருந்து மிக நீண்ட நேரமாக ஊர்வலமாக தேமுதிக அலுவலகத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்றும் நாளையும் விஜயகாந்தனுடைய உடல் என்பது பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், தேமுதிக தொண்டர்கள் என பலருடைய இறுதி அஞ்சலிக்காகவும் வைக்கப்படுகிறது. நாளை தேமுதிக அலுவலகத்திலேயே அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று எல்கே சுதீஷ் அறிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், தேமுதிகவை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவருடைய உடல் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தை நோக்கி எடுத்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு அரங்கிலிருந்து பல்வேறு தகவல்களை நம்மிடையே விஜயகாந்த் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரு மோகன்ராம் அவர்கள். தற்போது ரமேஷ் கண்ணாவும் சொன்னார், நீங்களும் கூட குறிப்பிட்டீங்க, ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு அமையாத ஒன்று. அது விஜயகாந்த் ரொம்ப ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் ஷூட்டிங் பேக்கப் பண்ணிவிட்டு அதிகாலை நேரத்தில் மீண்டும் ஷூட்டிங் இருந்தால் கூட முதல் ஆளாக வரக்கூடிய ஒருவராக விஜயகாந்த் இருந்தார் அப்படின்றது. அந்த டெடிகேஷன் அவர் உச்சத்துக்கு வந்த பிறகும் கூட அது மாறாத ஒன்றாக அவர்கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார், அதாவது இப்போ ஒரு பேட்டர்னில் அவர் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டார். ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம் நம்ம சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரித்த படம். புது இயக்குனர் அவர் ஒரு பேட்டர்ன் சொல்கிறார். அந்த பேட்டர்னில் சார் எனக்கு விஜயகாந்துங்கிறதே வேண்டாம் சார், எனக்கு வேறு வேணும்னார். அப்படின்னா அந்த மேக்கப்பை குறைச்சிக்கங்க, லிப்ஸில் இந்த ரெட்டு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், ஃபைட்டில் நீங்கள் சும்மா காலத்தூ, அதாவது எதெல்லாம் விஜயகாந்தோ அதெல்லாம் வேண்டாம். தம்பி ஒர்க் ஆகுமா? ஒன்றும் சார், ஒன்றும் தேவை சார் அப்படின்னாரு. ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி நம்ம எடுப்போம் சார், இதை பண்ணுவோம். அதாவதுங்க, ஹீ செட் ஓகே, ஐ எம் வில்லிங் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா பணம் போட்டவரே ரெடியாக இருக்காரு, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் இது செட் ஆகலைன்னா என்னோட பழைய ஃபார்முலாவுக்கு திருப்பி போயிடும். அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால ஒரு புது இயக்குனர் ஒரு புது பேட்டர்னை டெலிவர் பண்ணோன்னு வரும் பொழுது அதை டெலிவர் பண்ணார். அண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் ராஜ் ஃபஸ்ட் கிளாஸாக போகும். நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல அதில் தேவையான சென்டிமெண்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வெல் பேலன்ஸ்டு பிக்சரில் அது ஒன்று ஆனஸ்ட் ராஜ். நீங்கள் கேப்டனை பற்றி பேசும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் மறைந்த அரசியல் தலைவர், நடிகர் அப்படின்றீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறைந்த நடிகர் சங்க முன்னாள் தலைவர். ஏன்னா ரமேஷ் கண்ணா சரி, எஸ்வி சேகரும் சரி, இது முன்னால் பேசின அனைவருமே முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்த நடிகர் சங்கத்தை விடுவித்த பெருமை, அடிமை சங்கிலியை தூக்கி போட வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சார் கேட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் திரைத்துறையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரோடு வந்தாங்க. அது இந்த பக்கம் இருக்கிற ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயா, எல்லாருமே எவ்ரிபடி கேம் இன் சப்போர்ட்டட் ஹிம். பிகாஸ் அவர் எல்லாராலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன். நிச்சயமா அது நடிகர் சங்கத்தினுடைய நலனுக்காக மட்டுமல்ல, அது சமூக நலனுக்காகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் கூட அப்படி ஒன்றுபட வைத்தது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த போதுதான். ஆமாம், அந்த நெய்வேலிக்கு போனோம். ஆமாம், நெய்வேலிக்கு போனோம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கேட்டால் அது நியாயமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே பரிசீலனையே பண்ணல. எல்லோரும் சரின்னுவோம், டிக் போட்டுருவோம். கேப்டன் கேட்டாரா, அப்போ கரெக்டாக இருக்கும்பா. ஏன்னா அவர் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவும் இல்லை, எல்லாமே பொது நோக்கு, பொது நலன். அப்படி யோசிக்கிறவர் ஒருத்தர் ஒன்று சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும். இது அதனால தான் சொன்னேன், ஹி வாஸ் கேப்டன் டு ஆல். கேப்டனுங்கிற நான் கூட நாளைக்கு கேப்டன் ஒரு டைட்டில் போட்டுக்கிட்டேன்னு வைங்க,
யார் என்ன கேப்டனா ஒத்துக்கிறான், எஸ் அதுதான் முக்கியம். நம்ம என்ன வேணால் டைட்டில் கொடுத்துக்கலாம். கலைஞருக்கு பொண்ணு